கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நெறிமுறைகள், சில ஒழுங்குகள், இப்போ எழுப்புதலான சில சிந்தைகள் நம்ம மத்தியில இருக்கிறது. எழுப்புதலான சிந்தைகள் நல்ல விஷயம். பிரதர் ரீனு சொன்னபடி அந்த எழுப்புதலா அப்படியே பரவி கொண்டே போகிற அந்த காரியம், இதில் நாம் கவனிக்க வேண்டிய சில காரியம் மிக முக்கியமானது. முதலாவது, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரன், அப்படி பைபிள் சொல்லுது. நான் எப்பொழுதாவது எந்த விஷயத்திலேயாவது நான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேனா என்றால் அது மன்னிக்கிறவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதுக்கு நாம் செய்த எல்லா தவறையும் இயேசு மன்னிச்சிட்டார். ஏன்னா அவர் மன்னிக்கிறவர். ஸ்தோத்திரம். ஆனால் தொடர்ந்து நாம் எப்படி வாழணுன்றது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சில நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டியது மிக அவசியம். அதாவது இந்த போக்சோ சட்டம் வந்த பிறகு பிரபல்யமாக வெளிப்படுகிற சில குற்றச்சாட்டுகள், அதில் போதகர்கள் சிக்கிக்கொள்ளுகிறது. போதகர்கள் தவறு செய்தார்களோ செய்யவில்லையோ, ஆனால் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஒரு தவறும் செய்யாமலும் கூட சிலர் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். பிசாசு நம்மை எந்த வகையில் நம்மை கவிழ்த்தலாம் என்று அவன் வகை தேடி சமயம் தேடி சந்தர்ப்பம் தேடி வாய்ப்பை தேடி அவன் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். 1000 தடவை நம்மிடத்தில் அவன் தோற்றால் 1001வது தடவை ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வருவான். வயசாயிருச்சு, முடி நரைச்சிருச்சு, கிழவனாயிட்டோம். எந்த வயதினரும் இந்த கிறிஸ்தவ நெறிமுறைகளை, அடிப்படையான ஒழுக்கங்களை நாம் கை கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இது போதகர்கள் ஐக்கியத்தில் தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட வேண்டியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சமீபத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கே ஊழியர்கள் கூட்டம் நடந்தது. அப்போ ஒரு தலைமை ஊழியரை பற்றி இன்னொரு ஊழியருடைய மனைவி என்னிடத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட். பாஸ்டர், இவர் வர்றாரு, இவர் ஜெபம் பண்றாரு, இவர் என்ன செய்யறாருன்னா ஏன் தோள் மேல அவர் கையை வைக்கிறாரு பாஸ்டர். இப்படி நான் விவாகம் பண்ணி வைத்தவர்கள், நான் அவர்களுடைய குழந்தையை பிரதிஷ்டை பண்ணேன். அந்த குழந்தைக்கு இப்பொழுது 18 வயது. நான் குழந்தையா இருந்த போது அந்த மகளோடு எப்படி டச் பண்ணி பேசினேனோ அப்படி இப்போ பேச முடியுமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். போதகர்கள் யாரிடத்திலும் எந்த கெட்ட பேரும் எடுக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமானது. யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னா அந்த சிஸ்டர் எனக்கு சொல்லிச்சு, அந்த ஊழியக்காரனுடைய மனைவி, அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். அந்த பாஸ்டருக்கு என்ன வயசு இருக்கும்னா ஒரு 66, 67 வயசு இருக்கும். இவர் என்ன பாஸ்டர் இப்படி பொம்பளைங்க மேலாம் கையை வச்சுக்கிறாரு, இப்படி கையை வச்சுக்கிட்டு பேசுறாரு அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி புத்தி இருந்துச்சுன்னா, உங்க பழக்கம் அப்படி இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கிடணும். இயேசு மகிமைப்படணும். இன்னைக்கு நிறைய போதகர்களுடைய சாட்சி கட்ட பிஹேவியர்ஸ்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமை குறைச்சலாக்குகிறது. அப்படி ஆகக்கூடாது. நீங்க யாருக்கெல்லாம் நீங்க இதை சொல்லணுமோ நீங்க சொல்லணும். எல்லா ஊழியர்களும் கவனிக்கணும். ஒரு பெண் ஜெபிக்க வந்தா, ஏன்டா பாஸ்டர் மாதிரி எப்பவுமே ஆண்கள் தலையில கை வச்சு ஜெபம் பண்றது இல்லை, அப்படி பழக்கம் இல்லை. ஆனா ஆண்கள் பாஸ்டர்ஸ் கை வச்சு ஜெபம் பண்றது பழக்கமா இருக்குது. இப்ப கூட நான் சொல்றேனே, யாராவது ஜெபிக்க வந்தா எனக்கு ஏவுதல் இருந்தா தான் அவங்க தலையில கைய வைப்பேன், இல்லைன்னா நான் கையை கூப்பி ஜெபம் பண்ணுவேன் அவங்களுக்காக. இப்போ கூட இது ஆரம்பத்திலிருந்து இருக்கிற பழக்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ரொம்ப ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நீர் பேசணும், இன்னைக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு எழுச்சியை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம், இந்த எழுச்சியை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சத்ருடைய கிரியைகளை நாங்கள் ஜெயிக்கணும், அந்த ஞானம் வேணும் என்று ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக ஆவியானவருடைய உதவி கொண்டு சொல்லுகிறேன். தலையில கை வைக்க ஏவுதல் இருந்தா கை வைக்கணும். அப்படி கை வைக்கணும்னு இருந்தா உச்சந்தலையில நீங்க இப்படி கை வைக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த கை எந்த வகையிலும் கீழே இறங்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய தோல்ல கை வச்சு நீ ஜெபம் பண்ணியனா அவசியம் இல்லை. இப்போ சில யூடியூப்ல எல்லாம் பார்ப்பீங்க, எங்க வியாதி இருக்கோ அங்க கை வைக்கிறாங்களாம். மதியீனமான ஆட்கள். இயேசுவை மகிமைப்படுத்த நாம் வாழ்கிறோம். இயேசுவுக்கு மகிமை குறைச்சலா இருக்கவே கூடாது. பிறர் சந்தேகப்படும்படி நான் வாழக்கூடாது. இன்னொருவர் என்னை பார்த்து சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது. எவர் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் வேதத்தில் இருக்கிற ஆதாரங்களை வைத்து தான் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எவர் எதை நினைச்சா எனக்கு என்ன? நான் பால் தான் குடிக்கிறேன். எங்க இருந்து குடிக்கிறப்பா? எங்க இருந்து குடிக்கிறேன்? எவர் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் குடிக்கிறது பால் தான். பாலும் கள்ளும் ஒரே நேரத்தில் தான் இருக்கும். எங்க இருந்து குடிக்கிறேன்? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எவர் என்ன நினைச்சா எனக்கு கவலை இல்லை. அப்படின்னா மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க போயிடணும். மனுஷர்களோடு நடந்தா நம்மை பார்க்கும் கண்களுக்கு முன்பாக நாம் சாட்சியா இருக்கணும். நான் கிறிஸ்தவ நெறிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கெட்ட பேர் வரக்கூடாது. தலை நரைச்சிருச்சு வயசாயிருச்சுன்னு சொல்லி எந்த வயசானாலும் மனுஷனுக்குள்ள இருக்கிற உணர்ச்சி அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் மாறி போகாது. கவனமாக இருக்கணும். எலியா யாகம் ஒரு 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 சேலஞ்சு வச்சார். அக்கினியினால பதில் அடலும் தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க தோத்து போயிட்டாங்க. எதிர்பார்ட்டி தோத்து போயிடுச்சு. இப்போ எலியாவுடைய டேர்னு. எலியா பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டு அதையெல்லாம் செய்து பலிபொருளை எல்லாம் பலிமிருகத்தை துண்டித்து மேலே வச்சுட்டு பாகால்களை பின்பற்றின மக்கள் அந்த பாகாலை சேவிக்கிறவர்களையே கூப்பிட்டு முதல்ல 4 குடம் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொன்னார். திரும்ப ஒரு முறை அடுத்து 4 குடம் தண்ணி ஊத்துங்க அப்படி சொன்னார். அதுபடி 3 தடவை செய்ய சொன்னார். பலி பொருள் நிறைஞ்சிருச்சு, பலிபீடம் நிறைஞ்சிருச்சு. பலிபீடத்தை சுற்றி இருந்த வாய்க்கால்லாம் தண்ணீர் ததும்பி இருக்கிறது. ஏன் அப்படி செய்தார் அவரு? என் எதிரே இத்தனை பேர் தேவனுக்கு விரோதமான வாழ்கிறவர்கள், தேவனை மறுதலித்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்னை சந்தேகப்படக்கூடாது. இவன் விறகுக்குள்ள நெருப்பு தழலை வைத்திருந்தான் என்று எவனாவது சொல்லிடக்கூடாது. அதனால நீயே கொண்டு தண்ணியை ஊத்து.
யாரும் தன்னை சந்தேகப்படக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது பாருங்க. அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் எப்பவுமே. யாரும் என்னை சந்தேகிக்க கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு போதகர் 2 பொம்பளை பிள்ளைகள், அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவார். 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவார். அன்னைக்கு பார்த்தா அவர் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மோர் தென் 1 hour ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய குழந்தைகளை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது பஸ் ஸ்டாப்பில் அவர் சபைக்கு வர்ற ஒரு வாலிப பொண்ணு பதச்சிக்கிட்டு நிற்கிறா. என்னன்னா, அவள் வேலை செய்கிற ஐடி கம்பெனியுடைய பஸ்ஸு அவள் தவற விட்டுட்டா. அது 2 ஸ்டாப் தள்ளி போய்கிட்டு இருக்குது. அது நேற்று லேட்டாக போனதுனால அவளுடைய சுப்பீரியர் திட்டி இருக்கிறார். இனி லேட்டாக வந்தால் உன்னை வேலையிலேருந்து எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த அம்மா பஸ்ஸை விட்டுருச்சு, பதச்சிக்கிட்டு நிற்குது. பாஸ்டர் அந்த பிள்ளையை பார்த்து போய் தன்னுடைய ஸ்கூட்டரை நிறுத்தினார். என்னம்மான்னாரு. இந்த மாதிரின்னு அவங்க சொன்னாங்க, அந்த பிள்ளை சொல்லிச்சு. உடனே ஏறிக்க ஸ்கூட்டரில் அப்படின்னாரு. டப்புன்னு ஏறி உட்காந்துக்குச்சு. அந்த பஸ்ஸை விரட்டிட்டு போய் பிடிச்சி நல்ல விஷயம்தான் செய்திருக்கிறாரு. நான் சொல்றது நீங்கள் கவனிங்க. விரட்டி போய் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வண்டி வேகமாக விட்ட உடனே இந்த பிள்ளை பின்னால் போகிறோம்னு பாஸ்டர் தோள் மேலே கை வச்சுட்டா. 2 ஸ்டாப் தான் போயிருப்பாரு. அடுத்த ஸ்டாப்பில் இன்னொரு விசுவாசி அங்கே நின்று இருக்காங்க. இதை பார்த்துட்டாங்க. பாஸ்டம்மா இல்லையே, பின்னால் வேற யாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு உடனே பாஸ்டம்மாவுக்கு ஃபோன் பண்ணார். அங்கேருந்து, பாஸ்டர் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு. பாஸ்டர் பிள்ளைகளை விட போயிருக்காரு. பிள்ளைகளையா விட போயிருக்காரு அப்படின்னு சம்பவத்தை சொல்லிட்டாங்க. இப்போ பிள்ளையை விட்டுட்டு வர்ற 1 மணி நேரம், 20 நிமிஷம் தான் ஆகும். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அவர் வீட்டுக்குள்ளே வர்றாரு. அவர் என்ன செய்யணும்? என்ன செய்திருக்கணும்? சொல்லுங்க. உடனே என்ன செய்திருக்கணும்? மனைவிகிட்ட சொல்லியிருக்கணும். எம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சபையில் உள்ள சோ வந்து இந்த மாதிரி தவிச்சிட்டு நின்னாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் உடனே ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு போய் வேகமாக கொண்டு போய் அந்த பஸ்ஸை மறித்து ஏற்றி விட்டுட்டு வந்தேன். அதுதான் இவ்வளோ டைமு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். நிறைய விஷயங்களை மறைக்கிறோம். இப்போ உள்ள காலங்களில் எப்படி தெரியுங்களா, எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பில். நல்ல விஷயமா இருக்கு அது. அவர் வீட்டுக்குள்ள ஒன்றும் சொல்லாமல் அவர் ரூம்குள்ளே போகிறாரு. அவருடைய மனைவி கேட்குறா, ஏங்க லேட்டு அப்படின்னா. அப்போவாது சொல்லணும்ல இது மாதிரின்னு. அப்படி சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே டிராஃபிக் ஜாம். சரிங்க, கொஞ்சம் சிந்திங்க. இவர் என்ன நினைச்சார்னா, நான் ஒரு வாலி பிள்ளையை ஏற்றிட்டு போய் இப்படி விட்டேன்னு சொன்னால் இவ ஒரு வேளை கோவப்பட்டு நம்ம மேலே பேசிடக்கூடாதுன்ற பயத்தில் அவர் தப்பு ஒன்றும் பண்ணலை, உதவி தான் செய்தார். ஆனால் மண்டையில் ஞானம் இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் மறைச்சா சந்தேகப்படுறதுக்கு அவ என்ன கேட்டா, டிராஃபிக் ஜாமா அல்லது வேற ஏதாவது ஜாமான்னு கேட்டா. ஆமா, அவ என்ன நீ என்ன சந்தேகப்படுற அப்படின்னு. அப்படியா சந்தேகப்படுறேன்னா இந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் தலை குனிஞ்சு நிற்கிறார். அடுத்த கேள்வி, அவ கேள்வி என்ன தெரியுமா? ஆமா,
எத்தனை நாளா இது நடக்குது? கேட்பான்ல. ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இயேசு மகிமைப்படுவாரா? நல்ல பிரசங்கம்லாம் நல்லா வருது, ஊழியெல்லாம் நல்லா நடக்குது. ஆனா இது மாதிரியான வாழ்க்கையில மற்றவங்க சந்தேகப்படுற மாதிரி நீங்க வாழக்கூடாது. யாரையும் ஆப்போசிட் செக்ஸை டச் பண்ணும்போது டச் பண்ண கூடாதுன்ற அந்த தீர்மானம் இருக்கணும். அவசியம்னா உச்சந்தலையில் கை வைக்கலாம். மற்றபடி என்ன நடக்கும், உங்க மேல யாரு போட்டோ எடுப்பாங்க தெரியாது. இப்போ உள்ளவங்க ஒரு பிலீவரே போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸை கையில் எடுத்துடுறாங்க. இந்த ஆளு பாருங்க, இந்த பொம்பளை மேல தோல்ல கை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அதாவது சபை ஊழியம், நாம் செய்கிற இந்த ஊழியம் சபை ஊழியம், இருபாலாரோடும் நாம் சேர்ந்து செய்கிற இந்த ஊழியத்தில் சந்தேகப்படும்படி, நீ வயதான ஆளா இருந்தாலும் சரி, சந்தேகப்படும்படி நீங்க எந்த காரியங்களையும் செய்ய கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருந்து சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற காஷன், வார்னிங், பீவர்னஸ், ஜாக்கிரதை அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. நான்லாம் பெரிய உத்தம, யார் மேல கை வச்சாலும் பரிசுத்தமோ எண்ணத்தோடு தான் கை வைக்கிறேன், இந்த மாதிரி வியாக்கியானங்களெல்லாம் விட்டுடணும். என்ன, கர்த்தருக்கு மகிமைண்டா. நல்ல பிரசங்கம் வரும், பிரசங்கம் தான் வருமே. ஆனால் இந்த மாதிரி காரியங்களில் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இது நமக்கு தெரிந்தது, நீங்கள்லாம் போதகர்கள், உங்களுக்கு தெரிஞ்சது. தன் சொந்த குடும்பத்தை அப்படின்னா இந்த சபை நடத்துகிற ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். தன் சொந்த குடும்பத்தை என்ன நன்றாய் நடத்தணும். இந்த மினிஸ்ட்ரியை சீக்வன்ஸ் பண்ணா, வருஷப்படுத்தினா, காட் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஃபேமிலி, தேர்ட் மினிஸ்ட்ரி ஆர் ப்ரொஃபஷன். முதலாவது தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது ஊழியம் அல்லது உத்தியோகம். இல்லை, ஊழியம் தான் எனக்கு முக்கியம், குடும்பம் எனக்கு அனாவசியம், அப்படி ரொம்ப பேர் சொல்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனைவியின் ஒத்துழைப்பு 100% உங்களுக்கு இருந்தால் நீங்க நிச்சயமா ஊழியத்தில் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரீனுகுமாருக்காக அங்கே ஜெபிக்க இருந்த உடனே அவர் மனைவி ஓடி வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? கூட 2 பேரும் நிற்கிறாங்க. எங்கே போனாலும் 2 பேரும் போகிறாங்க. என்ன, நீங்கள் தனியாக வீடு சந்திக்கிற ஆட்களா? ஒத்தையா போவீங்களோ? அப்படி போகக்கூடாது. அதிலும் நன்ற கவனிங்கள். 2 பேர் போகணும். அதில் மனைவி தான் சரியான ஆள் உங்கள் கூட வர்றதுக்கு. மனைவி வர இயலவில்லை, அவள் சுகவீனம் அல்லது வேற காரணங்கள், இன்னொருவரை கூட்டிட்டு போகலாம். தனியாக வீடு சந்திக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். எங்கள் பாஸ்டர் ஜெயராஜ், அவங்க இளைப்பாறுதலில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள், நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருந்ததுனால என்னட்ட ஒரு சபையினுடைய காரியங்களை விசாரிக்கும்படி அனுப்பினார். அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், ஸ்தாபனத்து பேரில் இருக்கிற
ப்ராப்பர்ட்டியை எப்படியோ மார்ட்கேஜ் பண்ணி நிறைய பணம் லோன் எடுத்துட்டார். இது எங்களுக்கு வந்த உடனே அதை விசாரிக்க போயிருக்கிறேன். அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். எங்கள் ஸ்தாபனத்தில் உள்ள எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான். அவர்கிட்ட விசாரிக்க போனால் மனைவி சொன்ன, பாஸ்டர் இல்லை, அவர் இல்லை, வெளியே போயிருக்காரு. இல்லை, நான் ரொம்ப அவசியமாக அவரை பார்த்து ஆகணும், அவரை உடனே வர சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க அந்த சிஸ்டர் சொல்லிச்சு, தன்னுடைய பையனை, சின்ன பையனை கூப்பிட்டு, அப்பா அந்த வீட்டில் இருப்பார்ரா, கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. உடனே இவன் வேகமாக ஓடினா, ட்ருன்னு வேகமாக ஓடினா அவர் அந்த வீட்டில் தான் இருக்கிறார். மகனை பார்த்துட்டு, ஏன்டா அங்கே வந்த, இங்கே எதுக்கு வந்த, அப்பா இங்கே இல்லைன்னு சொல்லு, போ, நான் 10 நிமிஷத்தில் வர்றேன் அப்படின்ட்டு அவர் அவன் போன வேகத்தில் திரும்ப வந்து, அம்மா அப்பா அங்கே தான் இருந்தார், அவர் சொன்னார் நான் அங்கே இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படின்ட்டான். அவர் வந்தார், நான் ஒன்றும் கேட்டுக்கலங்க. ஒரு 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 போதகர் மனைவிக்கு தெரியுது பாருங்க, இவர் இந்த வீட்டில் தான் இருப்பார், இவர் ஊழியமே எங்கே இருக்குன்னா அந்த வீட்டில் தான். அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் சரி செய்யுங்க, இல்லைன்னா ஊழியத்தை விட்டு போயிருங்கய்யா. சபையோ இதே ஆட்டையாவது கொடுத்துட்டு இந்த புத்தி மாறாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்தாபனத்தில் இருந்தால் தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் யாராவது போடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்தால் அவங்க சவமூப்பரில் யாரையாவது கூப்பிட்டு அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாவது போயிருங்க. இந்த வார்த்தைக்கு பிறகு, இந்த எச்சரிப்பின், இந்த ஆவியானவர் கொடுக்கிற தெளிவான அறிவுரைக்கு பிற்பாடு அறிவினமாய் நடப்பேன் என்று சொன்னால், நீ போகாட்டா அவரே உன்னை போகடிச்சிருவார். கவனமாக இருக்கணும். ஊழியம் வளரணும், உண்மைதான். எழுப்புதல் வரணும், உண்மைதான். இயேசுவின் நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வரவே கூடாது. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையாக தன் சொந்த குடும்பத்தை, தன் மனைவியை, தன் கணவனை, தன் பிள்ளைகளை மிக கருத்தாக நீங்க கவனிக்க வேண்டும். அவர்களை பக்தி உள்ள, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை, அதில் முந்தின வசனத்தில் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க. அந்த வீட்டு ரொம்ப காலத்துக்கு முந்தி உள்ள காரியம். அப்போ அந்த 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 வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைகளும் டீனேஜ் கேர்ள்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூலு காலேஜில் படிக்குதுங்க. நான் போனதுலேருந்து அந்த அம்மா அந்த பிள்ளைகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உங்கள் பிள்ளைகளை பற்றி யார்கிட்டையாவது நீங்கள் அவங்க குறைய சொல்லியிருக்கீங்களா? ரொம்ப நல்லவங்க நீங்கள், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்தா இந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்க. உடனே அந்த அம்மா என்ன பார்த்து, இந்த போதுங்க பாருங்க பிசாசுங்க அப்படின்னு அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்கள் தானே பெத்தீங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம் நான் தான் பெத்தேன் அப்படின்னா, நீ தாய் பிசாசு, அது குடி பிசாசு. பிள்ளைகள் நிறைய, இந்த நண்ட கவனிங்க, பிள்ளைகள் நிறைய நாம சிறுவர்களாக இருந்த காலத்தில் இருந்த பாவ சோதனையை விட இந்த காலத்தில் பாவ சோதனை நிறைய அவர்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று சொல்லுது பாருங்க. அந்த வார்த்தை அப்படியே நம்ம பிள்ளைகளுக்கு பொருந்தும். இந்த பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்க பிரதர் பெஞ்சமின் ஜெபம் நடத்தும் போது சொன்னார், யோபு தினந்தோறும் அதிகாலையில் தன் பிள்ளைகளின் லக்கத்துக்கு ஏற்றவாறு ஒருவேளை தங்கள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று எண்ணி அவர்களுடைய லக்கத்துக்கு ஏற்றவாறு அவன் பலி செலுத்தி வந்தான் என்று சொல்லி இருக்கிறது. அது ஒரு அக்கேஷனலா செய்ததில்லை, ரெகுலரா செய்யற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்து. அதனால தான் வேதத்தில் அவருக்கு நீதிமான் என்று பெயர் வந்திருக்கிறது.
நன்றாக கவனிக்க வேணும். அதனால் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்கணும். ஏன் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது நான் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்கள கண்டிக்கிறோம், நம்ம பண்ணுறோம், வளர்ந்துடுறாங்க பிள்ளைங்க. வளர்ந்த பிற்பாடு சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது கண்டித்த மாதிரி கண்டிக்க முடியல, சேட்டைகள் நிறையா இருக்குது. அப்போ என்ன செய்ய? ஊழியக்காரன் நான் என்ன செய்யணும்? என்னட்ட ஆண்டவர் பேசினார், என்கிட்ட பேசினார். உங்ககிட்ட பேசுகிறாரா? தனி ஜப அனுபவம் உங்களுக்கு இருந்தால் உங்ககிட்ட பேசுவார் அவர். தனி ஜப ஜீவன் இல்லைன்னா உங்களோட பேச மாட்டார் அவர். தனிமையாக கற்றுட்டு போய் உட்காருங்க, அப்படியே க்ளீனாக பேசுவார். அப்படியே நேக்கடாக ஆண்டவருக்கு முன்பாக இருக்கலாம். என் உள்ளத்தில் ஒன்றையும் மறைக்காமல், வாழ்க்கையில் மறைக்காமல் அப்படியே இருக்கலாம். 4 பேர் கூடி வரும்போது நம்ம ஜப ஸ்டைலே மாறிடும். அது ரொம்ப அழகாக வரும் ஜபம். தனிமையில் போனால் அப்படியே வரும், இருக்கிற மாதிரி வரும். அதனால் தனி ஜபம் பண்ணுற அனுபவம் இருந்தால் கர்த்தர் உங்களோட நிச்சயமாக பேசுவார். நீ ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறிய, எல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க, அதெல்லாம் சரிதான், உன் பிள்ளைங்களுக்கு நீ பிரசங்கம் பண்ணியா அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். நான் என் பிள்ளைகளுக்கு போதிச்சேன், ஒரு நாள் உட்காந்து போதிச்சேன். அன்னைக்கு அழுது ஒப்பு கொடுத்தானுங்க. அதுதான் அவங்களுடைய ரட்சிப்பின் நாள். அதுக்கு பிற்பாடு வளர்ந்து வரும்போது அவங்களுக்குள்ள சேட்டைகள். அப்போ ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன். நடுராத்திரி எழுந்து என் பிள்ளைகள் படுத்திருக்கிற ஒவ்வொருவருடைய கட்டிலுக்கு முன்னால் போய் நான் முழங்கால் படிக்கிடுவேன். ஒருத்தன் தலையில கை, நல்லா தூக்கத்தில் இருப்பாங்க, நான் அவன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். என் மூத்த மகன் பச்சை பாஸ் கல்லூரியில் படித்தான். பச்சை பாஸ் கல்லூரியில் படித்து ஒருத்தன் நல்லவனாக வெளியே வர்றான்னா அது சரித்திரம்தான் அது. ஏன்னா ரொம்ப பிள்ளைகளை சுற்றி தீமைகள் இருக்குது. அப்போ நான் இந்த கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு என்ன நான் சொல்லுவேன்னா, என் மகனை சுற்றி நான் வேலி போடுறேன்ப்பா, நான் என் மகனை சுற்றி வேலி போடுறேன். இந்த என்னுடைய ஜெபம் இவனுக்கு வேலியாக இருக்கட்டும். நிறைய தீமைகளுக்குள்ளே இவங்க போகிறாங்க, ஆனால் இவங்களுக்குள்ளே எந்த தீமையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் இப்படியே ஜெபம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு வந்தேன். பல நாட்களாக ஜெபித்து கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளையுடைய தலையிலும் கை வச்சு கட்டிலுக்கு முன்னால் போய் நின்று கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த 3 பிள்ளைகளும் பிரசங்கிமார்களா என்னோட என் ஊழியத்தில் இருக்கிறாங்க. மூத்தவன் ஒரு சபையை நடத்துகிறான், கல்வாரி அசம்பிளி ஆஃப் காட் சபை. அடுத்தவன் பிளஸ்ஸிங் சென்டர் அசம்பிளி ஆஃப் காட் சபையை நடத்துகிறான். கடைசி அவன் என்னோட உதவியாக என் கூட இருக்கிறாரு. அவரை ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஆராதனை நடத்தி, இதை விட எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு பிள்ளைகளை அவங்க பிரசவம் பண்ணுறது என்ன, ஜெபம். நிறைய ஜெபம் நடத்துகிறாங்க சபையில், நிறைய ஜெபம் நடத்துகிறாங்க. இன்னைக்கு காலையில் 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஜெபம். அப்படி 7 வீக்ஸ் வச்சுருக்காங்களாம். டெய்லி காலையில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. இது என்ன, நான் மேலே இருக்கிறேன் சர்ச்சுக்கு மேலே, அது கேட்க எனக்கு இருக்கிற ஆனந்தம். ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி, தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் என்ன பாரம் எடுத்தீங்க? உங்கள் பிள்ளைகள் செய்த குற்றத்தை இன்னொருவர்கிட்ட ஜெபத்துக்காக சொன்னீங்களா? அவங்களும் ஜெபத்துக்காக எல்லார் இடத்துலையும் சொல்லிடுவாங்க. உங்கள் பிள்ளைகளை பார்க்குறவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. பொம்பளை பிள்ளைகள் காதலில் சிக்குது, பையனுங்க காதலில் சிக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் எப்படி மேற்கொள்றது? இதோட எப்படி ஊழியம் செய்யலாம்? ஒரு விசுவாசி குடும்பம் நல்லா இருக்கு, ஊழியக்காரன் பொண்ணு ஒரு இந்து பையனை கல்யாணம் காதல் பண்றா, என்ன செய்ய? இந்த பாஸ்டருக்கு அந்த பிள்ளை சொல்றான், இல்லை கட்டினா அவனை தான் கட்டுவேன் அப்படிங்கிறா. இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குது போதகருடைய வீடுகளில். நீங்க என்ன செய்றீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீங்க நம்பி அதுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அதை சரி பண்ண நீங்க அதிக பிரயாசம், ஆத்தும அழியுதே எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும்.
இந்த குடும்பத்தை குறித்து உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பார். தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு வரும்போது ஆதாமே என்று கூப்பிட்டு கொண்டு தான் வந்தார். ஆண்டவருக்கு தெரியும் ஒரு குற்றம் நடந்துருச்சு, இன்னைக்கு இந்த ஏதேன் தோட்டத்தை நான் பூட்ட போறேன், எல்லாரும் வெளியேற்ற போறேன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆதாமேன்னு கூப்பிட்டு வர அவருக்கு தெரியும் 3 அக்யூஸ்ட் அங்கே இருக்கிறாங்க. இந்த 3 அக்யூஸ்ட்ல நம்பர் 1 அக்யூஸ்ட் யாருன்னு அவருக்கு தெரியும், நம்பர் 2 யாருன்னு தெரியும், நம்பர் 3 யாருன்னு தெரியும். ஆனால் ஆதாமேன்னு தான் கூப்பிட்டு வர. நம்பர் 1 அக்யூஸ்டு பாம்பு இல்லைங்களா, சர்ப்பம் சாத்தான். நம்பர் 2 அக்யூஸ்டு அம்மா ஏவாள். நம்பர் 3 அக்யூஸ்டு பாவம் பிராணி. எப்போவும் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அவளுக்கு வேலை என்னன்னா ஒவ்வொரு மரமாக போய் பழம் எப்படி இருக்குன்னு பறித்து கொண்டு வந்து கொடுக்கறது, அவர் சாப்பிடுவார். அது மாதிரி சாப்பிட்டார் அன்னைக்கு. இயேசுநாத் தேவன்றத்திலே அதை தான் சொன்னார், நீ எனக்கு தந்த மனைவி ஏற்ற துணைன்னு சொன்னீரே, நீங்கள் வெளியேற்றுறதா இருந்தால் இவங்களெல்லாம் வெளியேற்றிடும், நான் தோட்டத்தை விட்டு போக மாட்டேன், நான் ஒரு தப்பு செய்யலை அப்படின்னு வழக்காடலாம் முடியாது. ஆண்டவர் இந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விடும்போதே என்ன சொன்னார், நீ இதை பண்படுத்தணும், அடுத்து காக்கணும்னு சொன்னார். பண்படுத்துகிற வேலையில தான் இருந்தானே தவிர காக்கிற வேலையை கோட்டை விட்டுட்டான். பாம்பு வந்துருச்சு, நீங்கள் எத்தனை பேர் அதை கோட்டை விட்டுறீங்க? நல்ல எழுப்புதல் வேணும், அது வரணும், நிறைய சபை பெருகணும், ஆத்துமாக்கள் வரணும், இங்கே வரணும். இங்கே பாம்பு வந்துருச்சே, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சேயா, ஏன் காக்காம போயிட்ட? குடும்ப தலைவன், நீ பாஸ்டர், உன்னைத்தான் கர்த்தர் கேட்பார். அவருக்கு நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பார். அடி அடின்னு அடிக்கலாமா? பிள்ளைகளை போட்டு கம்பு எடுத்து அடி அடி அடின்னு அடிக்கலாமா? பெரம்பில் அடிக்க சொல்லியிருக்கா இல்லையா? பெரம்பில் அடிக்க சொல்லியிருக்கு பாஸ்டர் அப்படின்றவங்கெல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். எனக்கு விளங்கலை நீங்கள் ஏன் கை வைத்தலைன்னு. பெரம்பை கையாடாதவன் அப்புறம் ஏன் கை வைத்தல? பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையா? என்ன சொல்லியிருக்கு? பெரம்பால் அடித்தால் அவன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. அதனால எத்தனை பாஸ்டர் வீட்டில் பெரம்பு வச்சிருக்காங்க, ஒயர் வச்சிருக்கிறாங்க. சிலர் வீட்டில் ஒன்றும் இல்லை, கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறது. ஏன் அடி வாங்குறேன்னு அவனுக்கும் தெரியாது, ஏன் அடிக்கிறாருன்னு இவருக்கும் தெரியாது. பாஸ்டர் பிள்ளைகளை போட்டு அடி அடி. நான் என் பிள்ளைகளை ஆரம்பத்தில் அப்படித்தான் அடித்தேன். இந்த வெளிச்சம்லாம் வர்றதுக்கு முந்தி நானும் அடிச்சிருக்கிறேன். ஒரு நாள் நான் உட்காந்து பைபிளை பார்த்தேன், பெரம்பில் அடி அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்க. அதில் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பெரம்பில் அடி, பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளைய பகைக்கிறான். அது என்ன பெரம்பு? நம்ம தேவனால, நம்ம இயேசுநாதரால, ஆவியானவரால முடியல, அதனால பெரம்பை கொடுத்துட்டாரோ? அப்போ நான் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேங்க. நான் சொல்றது சரின்னா நீங்க ஏத்துக்கிடுங்க. இது எழுதுனது யாருங்க? யாரு? ஞானி இல்லைங்களா? சாலமோன் ஞானி எழுதினார். அவருக்கு யாராவது சப்போர்ட் இருக்காங்களா பாருங்க. பைபிள்ல ஜெனசிஸ் டு ரெவலேஷன் நானும் சுத்தி வந்துட்டேன். அவருக்கு யாராவது சாட்சி இருக்காங்களான்னு பாருங்க. பெரம்பில் அடிக்கணும், சாலமோன் சொன்ன மாதிரி நான் அடித்து வளர்த்தேன் அப்படி சொல்ல ஏதாவது பைபிளில் இருக்கா பாருங்க. ஒருத்தருங்க சாலமோனை தவிர வேற ஒருத்தரும் அவனுடைய கூற்றுக்கு ஆம் என்று துணை நிற்கலை. அந்த பெரம்பு ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பெரம்பா இருக்குமோ? பெரம்பில் என்ன அபிஷேகம் வேண்டியிருக்கு? கவனிங்க. சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டி? அதையா சொல்லுங்கயா. 700 மனைவி, 300 மறுமனை ஆட்டி, மொத்தம்
1000. என்ன இந்த 1000 பொம்பளைகளும் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் மாதிரி குணம் தான் அன்னைக்கும். பைபிள்லே சொல்லியிருக்கு, பிள்ளை கூட இல்லைன்னா நான் சாகுறேங்கிற ஒருத்தி. என்ன அதனால 1000 பேரை விரும்பித்தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். 700 பொண்டாட்டி வந்துருச்ச, அதுக்கப்புறம் மறுமனையாட்டி என்ன கேடு? சரி, அதுவும் 300. அப்பா, ஒருத்தி அவனுக்கு ஒரு பிள்ளை பெற்றிருந்தா அவங்க வீட்டில் எத்தனை பிள்ளைங்க? 1000 பிள்ளைங்க. அவன் பெரம்பெடுக்காம என்ன செய்வான்? நான் சாலமோன்ட்ட கேட்குறேன், அவன் காதில் விழுமா? ஏய், நீ 1000 பிள்ளை மேலே பெற்றவன்ப்பா, நீ பெற்ற ஒரு பிள்ளைய உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார். ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, உங்கள் அப்பா என்னை கடுமையாக நடத்தினாரு, நீர் எங்களை எப்படி ஆட்சி செய்வீர்னு கேட்டால் போய் 3 நாள் கழித்து வாங்க. பெரியவங்க சொன்ன ஆலோசனையெல்லாம் தள்ளிட்டு தன்னோட வளர்ந்த வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு வந்த மக்களுக்கு சொன்னால், எங்கள் அப்பன் இடுப்பு என் சுண்டு வரலுக்கு சமம்டான்னா. இந்த ஒரு பய கூட இவ்வளோ முரடனாக இருந்திருக்கான் பாருங்க. ஒரு பொறுப்பில் வந்து கூட புத்தி வரல, பார்த்தீங்களா? அப்போ சாலமோன்டே மற்ற பிள்ளைங்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? பிள்ளைகளோட நேரம் அவருக்கு இருந்துச்சா? பிள்ளைகளோட உட்காந்தாரா? பிள்ளைகள்கிட்ட வசனத்தை பேசினாரா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது எப்படின்னு சொன்னாரா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாரா? அடின்னு சொல்லிட்டு போனார். ஏன் 2 பிள்ளைய வச்சிருக்க, 1 வச்சிருக்க, 2 வச்சிருக்க, உனக்கும் சாலமோன் மெத்தடா? நல்லா கவனிங்க. இந்த nowadays children are very sensitive, ரொம்ப சென்சிட்டிவ். பைபிளில் சொல்லியிருக்கு பெரம்ப எடுக்கணும், பைபிளில் சொல்லியிருக்கு சொந்த குடும்பத்தை தன் பிள்ளைய என்ன நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லியிருக்கு. நியூ டெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுது? எபேசியரில் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில் பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில் பிள்ளைகளை வளர்க்கணுமா? சிட்சை, தாப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சிட்சை, அது கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை என்று எபேசியருக்கு எழுதும் போதும் கொலோசியருக்கு எழுதும் போதும் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க கவனிக்கணும். இந்த கர்த்தருக்கு ஏற்ற சிட்சைன்னா என்ன? எங்கள் அம்மா சின்ன வயசில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மனப்பாட வசனம் ஒப்புவிக்கணும். ஒப்புவிக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. அப்படி ஒப்புவிக்கலைன்னு சொன்னால் அவங்க இன்னும் கொஞ்சம் சில வசனத்தை கொடுத்து, இந்த சங்கீதத்தை நீ வாசித்து ஒப்புவிச்சுட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு வாங்குவாங்க. நாங்கள் உட்காந்து மாக்குன்னு படித்து எங்கள் அக்கா கிட்ட ஒப்புவிப்போம். என்ன கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் பாருங்க. என்ன சனியனே, யமனே, எரும மாடு. பிள்ளைகளை சொல்றீங்களா இல்லையா? எரும மாடுங்கிறீங்க, சனியனுங்கிறீங்க, யமங்கிறீங்க, பிசாசுங்கிறீங்க. நம்ம எரும மாடா இருந்தா தானே அதுவும் எரும மாடா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுன்னு சொல்லியிருக்கு. ஆலிவ்னா என்ன மீனிங் தெரியுங்களா? 2 மேஜர் மீனிங், அனாயிண்டிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அனாயிண்டடா இருப்பாங்க, ப்ராஸ்பரா இருப்பாங்க, எதுல எடுத்தாலும் அவங்க முன்னேற்றமா இருப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் இருந்தால், நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஊழியம் அப்படித்தான் இருக்கும். நம்ம பற்றி குற்றச்சாட்டுகள் நிறையா வர ஆரம்பிக்கும். சொந்த குடும்பத்தை அவன் கவனமாக நடத்தணும். இது 2 பேருடைய பொறுப்பும் இருக்குது. தாய் தகப்பன் இல்லை, பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் இந்த காரியத்தில் கவனம் செலுத்தணும். நீங்கள் யாராவது உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட ஜெபத்துக்காக சொல்லியிருந்தீங்கன்னா இனி அந்த சொல்கிறத நிறுத்திடுங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகள் தூங்கும்போது அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். அவங்க 2 பேருக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். திருந்த மாட்டாங்கிறான்னா உபவாசத்தில் இரு, ஜெபம் பண்ணு. என் மகன் திருந்தணும், என் பொண்ணு திருந்தணும், ஆண்டவரே உம்மால முடியும், இயேசுவே உம்மால ஆகும்,
என்று நம்பி காத்திருந்து ஜெபம் பண்ணி எழுப்புதல் எல்லாம் அப்புறம் வச்சுக்க. முதல்ல இதை செய்யணும். நிறைய நாங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் இதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக நாங்கள் பார்க்குறோம். யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் வந்தால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறோம். நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் சொல்கிறது? சினட் ஆஃப் பெண்டிகாஸ்ட் இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, உங்களுக்கு போதனை பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான். அப்படி இருக்குது. அப்படி இல்லை. ஆக உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை, இந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியமானதுங்க. எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மதர் ஃபெலோஷிப் தான் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஃபெலோஷிப் சென்னையில். இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் மோகனோடு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம் 28 ரிவைவல் ப்ரேயர், சென்னையில் உள்ள அனைத்து போதகர்களும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு நாள். ஈஸ்டருக்கு பிறகு வருகிற அந்த மாதத்தின் கடைசி திங்கட்கிழமையை இந்த சாதாரணமான இப்படி ஃபெலோஷிப்பாக வைக்காம ஒரு பெரிய ஜெபம், 6 hours, 10 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ஜெபமா அப்படின்ட்டு நீங்கள் அதை அல்லத்தட்டாமல் இப்போவே அந்த தேதியை குறித்து வச்சுக்கிடுங்க. இப்போவே தேதியை குறித்து வச்சு நீங்கள் அந்த தேதியில் நீங்கள் ஜெபத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க. உங்கள் சர்ச்சில் முக்கியமான 2 டீக்கன் அல்லது எல்டர்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமாக, ரொம்ப விசேஷமாக அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். தன் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்லி. கணவனும் மனைவியும் நல்லா இருக்கீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறீங்களா? என்ன சில குறிப்புகளை நான் சொல்கிறேன் பாருங்கள். குடும்பம் அப்படின்னு வந்தால் அன்பு கூற வேண்டும். என்ன, ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த குறிப்பில் தான் உங்களோடு பேச போகிறேன். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு மனமாக இருக்கணும். பலவீன பாண்டமாக இருக்கிறவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று யோசித்து நடத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிரியை செய்வார். அன்பு கூற வேண்டும். முதல் குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு கூற வேண்டும். அதில் எபேசியரில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு, அன்பு கூற வேண்டும் இல்லையா? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்தார். என்ன கவனிங்க, அன்பு கூறுங்கள் என்று சொல்வது ரொம்ப ஆசீர்வாதமானது. இது புருஷர் அன்பு கூறணும், மனைவி அன்பு கூறக்கூடாது. அப்படி இல்லை, 2 பேருமே அன்பு கூறணும். அன்பு என்பது இருவரும் ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம். இங்கே 1 கொரிந்தியரில் 2 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் மூலம் ஆவியானவர் என்ன சொல்கிறார் பாருங்க. உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க, உங்களுடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப அன்பை காண்பிக்கணும். செயலாலே அன்பை காட்டணும். பேச்சினாலே அன்பை காட்டணும். முகபாவனையினாலே அன்பை காட்டணும். அன்பை காட்டுறதுக்கு நம்மளால முடியும். என்கிட்ட ஒரு தம்பதி வந்தாங்க. நல்லா படித்தவங்க தான். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு விவாகமாகி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. என்னை பார்க்கணும். நாங்கள் சரி வாங்க பாருங்க அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு அந்த அம்மா தன் புருஷனை கை காட்டி, இந்த மனுஷனுக்கு என் மேலே அன்பே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மனுஷனுக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னுச்சு. நான் அப்போ அவரை பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்பு உள்ளத்தில் இருக்கு, அன்பை எடுத்து காட்டுவாங்களா? இப்படியே ஆக்ஷனோட அன்பை எடுத்து காட்டுவாங்களா? அன்பு உள்ளத்தில் இருக்கு. அப்புறம் அந்த அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா சொல்லுது, அவர் உள்ளத்தில் இருக்கிற அன்பை அவரையே வச்சுக்கிட சொல்லுங்க. யூஸ்லெஸ் லவ். அது யாருக்கு வேணும்? என்ன
அன்பை உள்ளத்தில் வச்சிருக்கீங்களா? அன்பு ஒரு நாள் மறைஞ்சிருக்காது. அன்பு மறைஞ்சிருக்காது. அன்பை வெளிப்படுத்தி காட்டணும். செயல் மூலம் வெளிப்படுத்தி காட்டணும். ஒரு அம்மா ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லிச்சு, என் புருஷன் என் மேலே ரொம்ப அன்புள்ளவர், ஒரு சின்ன டோக்கன் சொல்ல, ஏதாவது ஒரு அடையாளம் ஒன்று சொல்லு, உங்கள் புருஷன் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்று. பாஸ்டர், அவர் வேலையிலேருந்து வருவார் பாஸ்டர், வந்துட்டு அவர் என்ன செய்வார்னா, என்ன மனசில் வச்சு அவர் வர்ற வழியில் இல்லை, ஒரு டைவர்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் போனால் அங்கே ஒரு பலகாரம் செய்கிற கடை இருக்குது பாஸ்டர். அங்கே அந்த வடை காரமாக போடுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை போக 2 கிலோமீட்டர், வர 2 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் அவர் போய் எனக்காக அதை வாங்கிட்டு வருவார் பாஸ்டர். ஒரு வடை 50 பைசா தான் பாஸ்டர். 4 வடை வாங்கிட்டு வருவார். அந்த வடை எவ்வளவுன்னு நான் பார்க்கறது இல்லை பாஸ்டர், என்ன மனசில் வச்சு எனக்காக அவர் போய் இதை வாங்கிட்டு வந்தார், அந்த அன்பை அதில் நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. எனக்கு உண்மையாகவே ஒரு செய்கையில் அன்பை காட்ட முடியும். டோக்கன் ஆஃப் லவ் என்ன? உங்களுடைய அன்பின் அடையாளம் என்ன? மனைவி கிட்டத்தில் உங்களோட அன்புக்கு அடையாளம் என்ன? உன் புருஷனுக்கு அடையாளம் என்ன? அன்போடு நீங்கள் கொடுக்கும் வெகுமதி. இந்த அன்பை காட்ட வேண்டும். என்ன வேதம் சொல்லுது பாருங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இதுல என்ன சொல்றாருன்னா, அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்யணுமா? பழிக்கு பழி வாங்கக்கூடாதாம், பொறாமைப்படக்கூடாதாம். பழி வாங்கவே கூடாது. இந்த பழி வாங்கும் சுபாவம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்களுக்கு அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நீ உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல இன்னொருத்தட்ட அன்பு கூறணும்னா உனக்கு பழிக்கு பழி வாங்குகிற அந்த சுபாவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். என்ன, இதை நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். அவருடைய மனைவி, அதாவது ஒரு போதகருடைய மனைவி, எங்கள் அண்ணன் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனார், நீங்களும் வர்றேன்னு சொன்னீங்களே, ஏன் நீங்கள் இப்போ வரமாட்டேங்கிறீங்க? இல்லை எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துகிட்டு போய் நீ போய் நடத்திட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டார். அப்போ இந்த அம்மா நானும் போகலைன்னு ஒரே அழுக வீட்டில். அப்போ தான் இவர் வாயை திறந்தார், எங்கள் அக்கா வீட்டு கல்யாணத்துக்கு நீ வரல, ஏன் வரல? நல்லா தான் இருந்த, புறப்படுற நாளில் உனக்கு தலைவலி வந்துருச்சே. ஜுரம் வந்தால் தொட்டு பார்த்தா தெரியும், தலைவலியை கண்டுபிடிக்கிற கருவியே இல்லையே. என்னென்ன ஸ்கேனெல்லாம் எடுத்துருக்கிறான், என்ன கருவி இல்லாமல் இருக்குது. ஆனால் தலைவலிக்குதுன்னு சொன்னால் உண்மையாக தலைவலிக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் தலைவலி வந்துடுது. இவன் என்ன பண்ணால் தலைவலிக்குதுன்னு நீ படுத்துக்கிட்டே, ஏன் உனக்கு தலைவலி வந்துன்னு எனக்கு தெரியும், நான் மட்டும் போய் தானே எங்கள் வீட்டு கல்யாணத்தை நான் சிறப்பாக நடத்திட்டு வந்தேன், அது மாதிரி நீ இப்போ என்னையும் கூப்பிடுற. என்ன எப்படி பாருங்க, சாதாரணமாக பழிக்கு பழி வாங்குகிற சுபாவம் அன்புக்கு இருக்காது. ஆனால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும், நீ இப்படி பண்ண, ஆனால் நான் அப்படி பண்ணலை, நான் வரேன், வா போய் நல்லா இருந்து உங்கள் வீட்டு கல்யாணத்தை நானே முன்ன நின்று நடத்துகிறேன், உங்கள் அண்ணன் விரும்பின மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்லியிருந்தா அன்புள்ள மனுஷன் என்று சொல்லலாம். எந்தெந்த விஷயத்தில் பழிக்கு பழி வாங்குகிறோம்? கிறிஸ்துவின் அன்பை காட்ட நாம் என்ன செய்வது? நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது எனக்கு என்னிடத்துல ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார், உங்கள் மேலே இன்னாரு வருத்தத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் எப்போவுமே இன்னொருவருக்கு வருத்தம் படும்படி நடக்கக்கூடாதுன்ற அடிப்படை தத்துவம் உள்ளவன். அவர் வருத்தமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். உடனே எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. நீ பலிபீடத்தண்டையில் காணிக்கை செலுத்த வந்து
உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். காணிக்கை பலிபீடத்தின் முன்பு வைத்துவிட்டு முன்பு போய் ஒப்புரவாக்கு, பின்பு வந்து காணிக்கை செலுத்து. இந்த உபதேசம் நமக்கு இல்லைங்களா? இது நமக்கு இல்லையா? இதை நம்ம கை கொள்ள வேண்டாமா? நமக்கு எழுப்புதல் வேணும். என்ன எழுப்புதல் வேணும்? என்ன அப்படி லைஃப் ரொம்ப முக்கியம். நான் உடனே என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஊரில் அந்த பாஸ்டர் இருக்கிறார். உடனே நான் அதுக்குன்னு மெனக்கட்டு நான் போனேன். அவருக்கு என்ன வயசு இருக்குன்னா, என்னுடைய மூத்த மகன் வயசு இருக்கும். நான் புறப்பட்டு போனேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த இடத்துல வர்றேன், நீங்கள் இன்னும் ரெஸ்டாரண்ட்டில் என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை வர சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன், என் மேலே நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்கன்னு என்னார் சொன்னார். எனக்கு அதை சரி செய்கிற வரைக்கும் எனக்கு ஜெபிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நீங்கள் என்ன வருத்தம்னு சொல்லுங்கள். நான் யோசித்து பார்த்தேன், என்ன உங்களை வருத்தப்படுத்தினேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன வருத்தப்படுத்தினேன், என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், என்னை உங்கள் மேலே எனக்கு கட்டும் கோபம் வருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ நீங்கள் அதை சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட கூட கேட்டேன், நான் எந்த வகையிலும் உங்களை வருத்தப்படுத்தியிருந்தா நான் அதுக்காக உங்ககிட்ட நான் வருந்துறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு கூட சொன்னேன். இப்போ ரீசெண்டாக நடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் மேலே கடுமையான வருத்தம் இருக்குது, ஆனால் ஏன்னு சொல்ல தெரியலன்னாரு. ஏன் சொல்ல தெரியலன்னு நான் சொல்லட்டுங்களா? ஏன் தெரியுமா சொல்ல தெரியல? ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, நம்ம கண்டிச்சிருப்போம், இது தவறு, நான் இந்த தவறை செய்யும்போது நீங்கள் என்னை கண்டிச்சிங்க, அதனால் எனக்கு உங்கள் மேலே வருத்தம்னு சொல்ல முடியுமா? எங்கள் மேலே வருத்தப்படுறதுக்கு என்னன்னா, நாங்கள் சில ஒழுங்குமுறைகளை சொல்லும்போது சிலர் வருத்தப்படுறாங்க. நான் அதே கூட நான் போய் அதை சரி செய்து போனேன். அப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்கள் சரி இந்த வருத்தத்தை எடுத்துருங்க அப்படின்னேன். கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னாரு. இன்னும் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த வருத்தம் அவர் எடுத்தாரா எடுக்கலையா எனக்கு தெரியாது. பழிக்கு பழி வாங்குகிற சுபாவம் எதுலேயே இருக்காதுங்க. ஒரு பாஸ்டர் உங்கள் பக்கத்தில் இருக்கார், ஏதாவது உங்கள் சபையிலேருந்து 2 விசுவாசி அங்கே போயிருப்பாங்க, அதுக்காக நீங்கள் அவர் மேலே பழி வாங்குகிற அந்த சுபாவத்தில் இருக்காதீங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள், அதாவது 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தரில் அன்பு கூறுறவங்க தீமையை, எது தீமைன்னு நமக்கு தெரியும், விட்டுடணும். இதை தான் அன்பு கூறுதல்னு சொல்லியிருக்கு. இந்த அன்பு கூறுதல் குடும்பத்தில் இருக்கணும். யோவான் என்ன சொல்கிறாரு? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? என்ன, அதாவது அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தினிடத்தில் எப்படி? டெய்லி வீட்டில் பார்க்குற ஆட்கள்கிட்ட அன்பு காட்டலை, என்ன எங்கேயோ அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கள் மேலே அன்பு வருதான். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். குடும்பத்தில் உங்களுடைய அன்பை காட்ட தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரமாகிறது, ஆகவே நான் ஒரு குறிப்பை நான் கடந்து போகிறேன். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாதீங்கன்னு சொல்லியிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடாது. உங்கள் வீட்டுக்கு பிசாசு வரானா? வரலையா? வருது இல்லையா? வராம் பாஸ்டர் அப்படின்றீங்களா? என்ன தேவபுத்திரெல்லாம் கூடியிருந்தாங்களாம், என்ன அவங்க நடுவில் வந்து நின்னானா? நான் அப்போ தான் அவர் கேட்குறேன், தாசனாக்கி யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படிங்கிறாரு. உங்கள் சர்ச்சுக்கு அவன் வருவாங்க, உங்கள் வீட்டுக்கு வருவான், ஆனால் வந்தால் சுற்றி திரியணும். அவன் சுற்றி தான் திரியணுமே தவிர உள்ளே என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாது. சந்தர்ப்பத்தில் வந்துடுவான். எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், நிறைய கல்யாண கூட்டங்களில் நான் சொல்லியிருப்பேன். இது நான் சொல்கிறேன் பாருங்க. நான் சொன்னது இது, நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது.
என்னுடைய மனைவி என்ன போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். எப்போ வர்றான் பிசாசுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், எல்லாம் எவ்வளோ விசுவாசிங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட அனுப்பு, என்ன போய் கடைக்கு அனுப்புறியேன்னு. அப்போ அவர் சொன்னேன், இல்லைங்க, நீங்கள் போனால் தான் பெரிய முட்டையாக கொடுக்குறான், எலும்பு இல்லாமல் கறி கொடுக்குறான், ஆனால் நீங்கள் போங்க அப்படின்னு. சரி இருட்டட்டும் இருன்னு சொல்லி 12 முட்டை பிடிக்கிற ட்ரே எடுத்துக்கிட்டு கடைக்கு போனேன். அங்கேயும் 2-3 விசுவாசிங்க நினைச்சிங்க. சரி இருந்தாலும் நான் அந்த முட்டைக்காரங்கிட்ட கடை வாங்கிட்டு, அவன் என் மூஞ்சில் என்ன எழுதி ஒட்டியிருக்கோ தெரில, அவன்கிட்ட இருந்த முட்டைகளில் பெரிய முட்டையாக எடுத்து என் ட்ரேயில் வச்சான். என் ட்ரே மூட முடியல. அவன் ஒரு நூல் போட்டு கட்டி, ஐயா அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து நான் என் மனைவிட்டேம்மா, என்ன என் முகத்தில் எழுதி ஒட்டியிருக்கோ, நீ கேட்ட மாதிரியே பெரிய முட்டையாக கொடுத்துருக்குறான், இதை ஃப்ரிட்ஜில் கொண்டு வையின்னு கொடுத்தேன். என்கிட்ட இருந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதுக்குள்ளே போட்டு 12 முட்டையும் உடைச்சிட்டான். சாத்தான் வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அறிவு இருக்கு அடின்னு கேளு நான் என்ன. இது ஆண்டவர் சொல்லுவாரா? இது யார் சொல்றது? உங்களுக்கு தெரியுதா? இப்போ எங்கள் வீட்டில் முட்டை உடைஞ்சிது, உங்கள் வீட்டில் என்ன உடைஞ்சிதோ? ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், நல்ல கவனிங்க. ஆதாமுக்கு ஏதேன் தோட்டமே போயிடுச்சு இவளால. அது தேவனுக்கும் தெரியும். சாத்தான் தான் வந்த வேலையை முடிச்சிட்டேன்னு பாம்பு வளைஞ்சு அது போய்கிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான தோட்டம் போயிடுச்சு. ஆனால் பைபிள் அதை பற்றி ஒன்றுமே இல்லைங்க. அவன் தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அவன் மனைவியிட்ட அவன் சொல்லலை, உன்னால் தாண்டி இந்த நஷ்டம் வந்துச்சு, நீ நம்ம கூட்டாளிகளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? அந்த பாம்பு பேச்சை கேட்டுத்தானே நீ இதெல்லாம் செய்த, போடி பாம்பு பின்னாலே என்ன துரத்தி விட்டுருப்பாங்க. ஆதாம் தன் மனைவியை அணைச்சு கொண்டான். சரி, தோட்டம் இல்லை, நீ இருக்கிற. ஒரு பிளைம் சொல்லி, ஒரு குற்றம் சொல்லி, இப்போ என்கிட்ட இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒரு தடவை சொல்லிட்டு போக மாட்டாங்க, அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். கேளு, அறிவு இருக்காடின்னு கேளு. நீ போக மாட்டேன்னு சொன்னல, உன்னை கண்டுபிடித்தி போக வச்சால, அறிவு இருக்காடின்னு கேளு கேளு கேளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆவியானவர் இருக்கார்ல, அவர் சும்மா இருப்பாரா? ஆவியானவர் வந்தார். அவர் சொன்னார், அந்த நாட்களில் ஒரு 2 ரூபா எடுத்துகிட்டு போனால் 1 டசன் முட்டை வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ ஆவியானவர் சொன்னார், 2 ரூபா கொடுத்தா 1 டசன் முட்டை. இவன் சொல்கிற மாதிரி செய்தியனா எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உனக்கு சமாதானம் கிடைக்காது, நீ என்ன செய்யணும். அது ஆவியானவர் அமைதல் ஆகிட்டார். ஆனால் இவன் நோண்டிக்கிட்டே நிற்கிறான். கேளு கேளு கேளுன்னு. கேட்டிங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தப்போ கடினமான கோபம் கடினமான வார்த்தை பேசி, என்ன அறிவு இருக்காடி, உங்கள் அப்பா வீட்டில் இருந்து கொண்டு வந்தியா, என்ன மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன பிசாசு வருவான். உங்கள் வீட்டில் ஒரு பண நஷ்டம் ஏற்படலாம், யாராவது ஒருவரால் ஒரு பண நஷ்டம் ஏற்படலாம், ஒரு பிரச்சனை ஏற்படலாம். அந்த சந்தர்ப்பத்தில் சரியா அவன் நின்று உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லுவான். அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி இருக்கிறது. எப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவனுக்கு கேப் கிடைக்கும்னு பார்க்குறான், அவன் உள்ளே நுழைஞ்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிருவான். தேவன் சொன்னது அதற்கு நேர் மாறா உங்களுக்கு சொல்லுவான். உங்கள் கோபத்தை அவன் தன்னுடைய டூலாக யூஸ் பண்ணிக்கிடுவான். உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த கோபம், அதை அவனுடைய டூலாக அவன் யூஸ் பண்ணிக்கிடுவான். அந்த கோபத்தை சீண்டி விடுவான். நீங்கள் கவனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை இந்த காரியத்தில் எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிச்சயமாக இந்த மாதிரி காரியங்களில் ஒருவருக்கொருவர் நாம் நம்மை விட்டு கொடுத்து சத்ருவுக்கு கீழ்ப்படியாமல் ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
குடும்பத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது, மன்னிக்கிற குணம் இருக்கணும். மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கட்டும், மன்னிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. பைபிளில் நிறையா வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஏன்னா எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படி நிறைய வசனங்கள் இருக்குதுங்க. மன்னிக்க சொல்லி இருக்கிறார். ஒரு தவறு நடந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணுங்க, நிபந்தனை இல்லாமல் மன்னிக்கணும். இந்த குடும்பத்தை மன்னிப்பு கேட்கட்டும், நான் மன்னிக்கிறேன் அப்படி இல்லைங்க. நீங்கள் மன்னிச்சு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லணும். ஒரு தவறை மனசுக்குள்ளே வச்சு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்கள் சபைக்கு வர்ற, நான் கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு தம்பதி என்கிட்ட வந்தாங்க. அவர் என்கிட்ட சொன்னார், நல்லா கவனிங்க, அவர் என்கிட்ட சொன்னார், என்னையும் மனைவியும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னார். அதான் கல்யாணம் பண்ணி வச்சோம்மையா, அப்புறம் என்ன அப்படின்னு. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 மாதம் ஆச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் போயிட்டா. அவங்க அம்மா யாருன்னா, அவங்க அப்பா கிடையாது, அந்த பிள்ளைக்கு அப்பா கிடையாது, அந்த அம்மா ஒன்று தான், கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அதனால் அவள் போய் அங்கே போய் அம்மா கூட சந்தோஷமாக இருக்கிறா. இவர் சொன்னார், சரி 2 பேரையும் வர சொல்லியிருந்தேன். இவர் என்ன செய்தார்னா, என்கிட்ட ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பரை நீட்டினார். அதில் 4 பக்கமும் பொடி எழுத்தாக எழுதியிருக்கு. அது மாதிரி இந்த மார்ஜின் விடுவாங்கள்ல, அதில் கூட அவர் எழுதியிருக்கார். நிறைய எழுதி அவர் என்கிட்ட இதை கொடுத்து, இது என்னன்னு கேட்டேன். நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி என்னென்ன தப்பு செய்தாலோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னார் அவர். நீங்கள் அதை வாசித்து பாருங்க பாஸ்டர் அப்படின்னு. ஏயா, உன் மனைவி செய்த தப்பெல்லாம் நான் வாசிக்கணுமா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்துருச்சு. நான் சொன்னேன், உன்னை சேர்த்து வைக்கணுமா? நான் இப்போ சொல்கிறேன் கேளு, நீ ரூமை விட்டு வெளியே போயிரு, அவள் வரமாட்டா. நீ வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள், நீ போயிரு, அவள் வரமாட்டா. அவங்க அம்மா கூட அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறா, நீ உன் கதையை பார்த்துக்க அப்படின்னு சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். நான் கொஞ்ச நேரம் மற்ற வேலைகளை கவனிச்சுன்னா அவன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். என்னப்பா நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, சேர்த்து வைப்பீங்கன்னு வந்தா இப்படி அனுப்பிட்டீங்களே அப்படிங்கிறான். சரி சேர்த்து வைக்கிறது, நான் சொல்கிறபடி செய்வியா அப்படின்னு. செய்கிறேன் பாஸ்டர். அதுவும் அவர் எழுதி கொண்டாந்து விட்டு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, அவள் மனைவி நான் இந்த தவறுகளை இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட்டிகிட்டு போகிறாராம். என்ன பாருங்க, இந்த கைண்டு எத்தனை இருக்குது இங்கன்னு தெரியல. அந்த காலத்துலலாம் டைரி எழுதுவாங்க, இந்த காலத்தில் தான் இப்போ எல்லாம் டிவைஸ் வந்துருச்சு. அதில் மனைவி செய்த தப்பு, புருஷன் செய்த தப்பெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்களா? கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டேங்கிறார். நீ மன்னிக்க, நான் உன்னை மன்னிச்ச மாதிரி மன்னி, இல்லைன்னா உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஏசுநாதர் என்ன சொன்னார், தன்னிடத்தில் கடன்பட்ட ஒருவனுக்கு ஒரு எஜமான் என்ன செய்தான், அவன் கெஞ்சி கேட்டதுனால சரி போ உன் கடன்லாம் மன்னிச்சிருந்தான். அவன் புறப்பட்டு போய் தன்னிடத்தில் கடன்பட்டவனை பிடிச்சி தொண்டையை நெரிச்சு அவனை போட்டு ரூமில் அடைச்சி போட்டு கடனை கொடுக்க வரைக்கும் சித்திரவதை பண்ணால் அதை எஜமானுக்கு சொல்லப்பட்ட போது அவன் கூப்பிட்டு அவனை தண்டிச்சான்னு சொல்லி இயேசுநாதரை சொல்லியிருக்கிறார். ஆக நம்ம 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 மன்னிக்கணுங்க. எவ்வளோ குற்றங்களை கர்த்தர் மன்னிச்சிருக்கார், மன்னிக்கணும். இந்த மனுஷங்கிட்ட நான் சொன்னேன், அப்படிலாம் செய்ய முடியாது, நீ போயிரு, உனக்கு மனைவி வேண்டான்னு வச்சுக்க அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லை பாஸ்டர் சேர்த்து வைங்க. அப்போ நான் சொல்கிறபடி செய்யினேன். என்ன அது கிளி 2 கிளினேன், இன்னும் கிளினேன். 1 இன்ச்சு ஆகிற வரைக்கும் அதை கிழிக்க வச்சு அந்த டஸ்ட்பினில் போட்டுரு. நிபந்தனை இல்லாமல் என் மனைவியை நான் மன்னிக்கவும் நேசிக்கவும் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர்ன்னு சொல்லு அப்படின்னு. சரி அப்படின்னா. அப்போ அவளை கூப்பிட்டேன், நீ அந்த பக்கத்து ரூமில் இரு. நான் அவளை கூப்பிட்டேன். அவகிட்ட கேட்டேன், ஏம்மா உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்கானா?
உனக்கு 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 விரோதமாக நிறைய பண்ணியிருக்கார் பாஸ்டர், அது எதையாவது எழுதி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். இவன் எழுதி கொடுத்தான்னு சொல்லலை, நான் எழுதி வச்சிருக்கியான்னு கேட்டேன். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நான் சொன்னேன் உன் புருஷன் செய்த தப்பு ஏதாவது எழுதி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறா, பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் புருஷன் செய்த தப்பை எழுதி வச்சிருக்கியான்னு கேட்குறீங்க, எந்த பைபிளில் போட்டிருக்கு பாஸ்டர் அப்படின்னு நம்மளே திருப்பிக்கிட்டாவா? ஓஹோ பரவாயில்ல, தேர்னால தான் இருக்கிறான்னு. எம்மா கொஞ்சம் பொறுமையாரு, நான் வந்து சும்மா தான் உன்கிட்ட கேட்டேன், சும்மா தான் கேட்டேன். நீ அதை எழுதி வைக்கலன்னு சொல்கிறது எனக்கு நீ நல்ல சுபாவம் உள்ள சகோதரின்னு எனக்கு தெரியுது. சரி இருக்கட்டும், நான் சும்மா தான் கேட்குறேன். உன் புருஷன் செய்த தப்பிதத்தெல்லாம் எழுதியிருந்தா எவ்வளவு எழுதணும் அப்படின்னு. அப்போ அது ஒரு 400 பக்கம் வரும் பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் ஒன்று கூட இப்போ எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நான் அப்பப்போ அதை மறந்துடுவேன் பாஸ்டர், நான் அதெல்லாம் எழுதிலாம் வைக்கல, அதெல்லாம் இல்லை அப்படின்னு. இப்போ பாருங்கள், 2 பேருக்குள்ளே இருக்கிற சுபாவத்தை பாருங்கள், எழுதி வைக்கிறாங்களாம். என்ன, என் மனைவி ஆண்டவர் அழைச்சிக்கிட்ட பிறகு ஒரு நாள் அவளுடைய டைரி கிடச்சிது. அதை நான் திறந்து பார்த்தேன். நம்மளை பற்றி ஏதாவது எழுதி வச்சிருக்காளான்னு பார்த்தேன். என் பிரசங்கம் பூரா எழுதி வச்சுருந்தாங்க. கர்த்தர் என்னோட பேசினார், இந்த பிரசங்கத்து மூலம் கர்த்தர் என்னோட பேசினார், இந்த பாயிண்ட்டு மூலம் கர்த்தர் என்னோட பேசினார், இப்படித்தான் டைரி பூரா இருந்துச்சு. தவிர அன்பானவர்களே, நாம் கவனமாக இருக்கணும். இன்னொருவரை பற்றிய ஒரு உங்களுக்கு விரோதமாக செய்த தவிர நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சுருந்தா, அல்லது இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க உத்தரவு இல்லாமல் அந்த ஃபோன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது பயங்கரமான துரோகம். அது உங்களை நம்பி இன்னொருத்தரை பற்றி ஒருத்தர் பேசும்போது அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. சிலருக்குலாம் அந்த ஆப்பு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக யார் பேசினாலும் அது ரெக்கார்ட் ஆகும். எங்கிட்ட இருக்கிற ஐஃபோன்லலாம் அது ரெக்கார்ட் ஆகாது. யாராவது பேசுனாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு அது சத்தமாக எங்களுக்கு சொல்லும். உடனே ஏயா நாங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறியான்னு நாங்கள் கேட்டுருவோம். சிலருக்கு அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் இப்போ அப்படி தான் நடக்குது. இந்த பாஸ்டர் என்ன பேசினார், அவர் என்ன பேசினார், இவர் என்ன பேசினார், இந்த மாதிரி பிறருடைய குற்றங்களை ரெக்கார்ட் பண்ணி என்ன டைரியில் எழுதி அல்லது டிவைஸுக்குள்ளே வச்சு, இந்த மாதிரி சுபாவம் மன்னிக்காத சுபாவம், இந்த சுபாவம் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் மன்னிச்சு நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமாக நீங்கள் நடக்கணும். கடைசியாக ஒன்று சொல்லி, நிறைய இருக்குது, ஆனால் நான் ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பேதுருடைய நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடன் வாழ்ந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இதில் சொல்லியிருக்கு பாருங்க, மனைவி பலவீன பாண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிதான் இல்லை? ஆனால் எனக்கு பார்க்க மனைவியில் தான் நல்ல பலமான பாண்டமாக இருக்கிறாங்க. ஏன்னா ஜுரம் அடிக்குது, சளி பிடிச்சிருக்குது, தும்மல் போட்டுக்கிட்டு இருக்கிறா, தலை வலிக்குது, சமையல் வேலை நடந்துருச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக நடக்குதுங்க. எல்லாத்தையும் அப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே அதை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. இந்த பாஸ்டருக்கு அல்லது இந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா, ஐயோ அம்மா மூ கொண்டா தடவை அப்படின்னா யார் பலவீன பாண்டம்? வசனம் பொய்யாகுமா? வசனம் பொய்யாகுமா? பலவீன பாண்டம் தான். என்னன்னா கடுஞ்சொல். தன்னை நேசிக்கிற யாராவது கடும் சொல் சொன்னால் தாங்க மாட்டாங்க, உடஞ்சிருவாங்க உடனே. அதுவும் அவங்க வீட்டை பற்றி பேசிட்டோம்னா, அப்பா அம்மாவை பற்றி கூட பிறந்தவங்கள பற்றி பேசிட்டோம் அப்படின்னா அவங்க உடஞ்சிருவாங்க. உடஞ்சதை கூட வெளியே காட்ட மாட்டாங்க, உம்முன்னு இருப்பாங்க.
எல்லா வேலையும் நடக்கும், சாப்பாடெல்லாம் இருக்கும், உம்முன்னு இருப்பான். அவள் ஏன் உம்முன்னு இருக்கிறான்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் சத்தம் போட்டுட்டு மறந்துட்டார். ஏன் உம்முன்னு இருக்கிற, ஏன் உம்முன்னு இருக்கிற அப்படின்னு கேட்பார். அவ சொல்லவே மாட்டான். உள்ள வச்சு கடுமையா எங்கெல்லாம் உன்னை பழி வாங்கணும்னா அங்கெல்லாம் வாங்கிடுவாயா. புரிஞ்சுக்கிட்டா சரி. வருவதில்ல, பார்த்துக்கிறேன். இது தெரியறதில்ல. ரொம்ப ஆம்பளைங்க பகலெல்லாம் சண்டை போடுறது, நைட்டில் போய் அவளை நோண்டுறது. ஒருத்தர் அப்படித்தான், என்ன ரொம்ப அவசியம் நீங்கள் வீட்டுக்கு வரணும் பாஸ்டர் அப்படின்னு இருந்தார். ரொம்ப காலமாக சர்ச்சுக்கு வர்ற விசுவாசி, அதனால நான் போனேன். என்னன்னு போனேன், அந்த ஆள் சட்டையை கலத்துறான், பாலமாக இருக்கு. என்னன்னு கேட்டா, எப்போ பார்த்தாலும் நெய் நெய் நெய்ன்னு அது குத்தம் இது குத்தம் இது குத்தம் அது இதுன்னு கண்டவனி இருக்கிறது. இந்த மாதிரி ராத்திரி வாங்கின அடி அதை ரகசியமா என்கிட்ட காட்டுறான் பாருங்க. அவன் கவனமா இருக்கணும். அன்பு, அதாவது இந்த 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 காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னாங்க நம்ம எங்கள் பாஸ்டர் ஒருத்தர், நான் அவரை கணவன் மனைவியுமா பைபிள் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சு நிறையா ஃபீஸ், அவருக்கு பணம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன். அப்புறம் ஒரு அவுட் ஸ்டேஷன் கொடுத்து ஊழியம் ஆரம்பிக்க வச்சு அதை ஊழியத்தை அவர் செய்திருந்தார். கொஞ்சம் வருஷங்கள் அப்படி போச்சு. ஒரு நாள் அவர் என்னை பார்க்க வந்தார். என்னை பார்க்க வந்துட்டு ஒரு கடிதத்தை தூக்கி என் டேபிளில் போட்டார். பாஸ்டர் நான் போகிறேன் அப்படின்னு. எங்கேயா போகிறேன் அப்படின்னு. ஊழியத்தை விட்டே போகிறேன் அப்படின்னார். என்ன ஊழியத்தை விட்டு போகிறேன்ற? அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. நான் சொன்னேன், உட்காரியா, லட்சக்கணக்காக செலவு பண்ணி உன்னை ஊழியக்காரனாக்கு ஆக்கியிருக்கேன், நீ ஒரு லெட்டரை போட்டுட்டு போகிறேன்ற, உட்காரங்க அப்படின்னு. உட்காந்து என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. என் மனைவி அடிச்சிட்டேன் பாஸ்டர், அதனால் இனிமேல் நான் ஊழியம் செய்கிறதுக்கு நான் தகுதி கிடையாது, அதனால் நான் போகிறேன். சரி இருக்கட்டும், நடந்துருச்சு, ஏன் அடிச்சேன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு. நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் விசிட்டிங் போயிடுவேன் பாஸ்டர். விசிட்டிங் போயிட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் அங்கே சின்ன வீடு தான், அதில் முன்னால் ஒரு ரூம்குள்ளே இந்த ஹாலில் சோத்துப்பானை திறந்துருந்துச்சு. நான் இங்கேருந்து அவர் மனைவி எப்படி கூப்பிடுவாராம், ஏய் அப்படி கூப்பிடுவாராம். ஏயின்னு ஒரு பேர், அந்த பேர் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? அதனால ஏதோ ஒரு பேர், என்ன பேர் வைக்கலாம், ரொம்ப மலிஞ்ச பேர், மேரி தானே, சரி அதை வச்சுக்கிடுவோம். ஆதார், ஏய் மேரி, ஏண்டி சோத்துப்பானை திறந்துருக்கு அப்படின்னாராம் இவர் வெளியிருந்துட்டு. அவள் அங்கேருந்து சொல்லியிருக்கா, சோத்துப்பானை திறந்துருந்தா உமக்கு என்னையா, சாப்பிட்ற நேரத்தில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன நான் கேட்குறேன், திமிரா பதில் சொல்கிற அப்படின்னா. இதில் என்ன திமிர் இருக்குது, இதில் என்ன திமிர் இருக்குது நீங்கள் அப்படின்னோடனே இவருக்கு கோபம் வந்துச்சு. நேராக போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தார் கன்னத்தில். அவள் கீச்சின்னு வலி தாங்காமல் கத்துனாலா, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிங்க ஒரு 4-5 பேர் ஓடி வந்துட்டாங்க. ஐயா கை மையமாக மாட்டிக்கிட்டார். இப்போ பிரசங்கம் பண்ண முடியுமா? அதே ஆட்களுக்கு தானே பிரசங்கம் பண்ணி ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிட்ட மாட்டினீங்களோ தெரியாது, ஏதாவது தப்பு பண்ணிட்டு என்ன. அதனால் அவர் ஊழியத்தை விட்டு போகிறதே தீர்மானம் பண்ணார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் அம்மா சோறு வடிச்சிருக்காங்களா, நீ பார்த்துருக்கியா? ஆமாம் பார்த்துருக்கேன், வடிச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னார். யோ, சோறு போட்டு வடித்தா இப்போ தான் குக்கர் அது இதெல்லாம் சோறு வடிக்கிறாங்க, இன்றைக்கி கூட சிலர் வடிக்கிறாங்க. சோறு வடித்தா மூடியை திறந்து அந்த ஆவி வெளியே போகிறதுக்காக மூடியை திறந்து வைப்பாங்க. அப்படியே மூடிட்டா அந்த நீர் இதில் விழுந்து சோறு கெட்டு போயிடும் சீக்கிரம், அதுக்காக செய்வாங்க. இது தெரியாதா?
ஆமாம் பாஸ்டர், எங்கள் அம்மா கூட அப்படித்தான் செய்வாங்க அப்படின்னார். நான் சொன்னேன், நான் புத்தியினமாக செய்துட்டேனே பாஸ்டர், இப்போ என்ன செய்யறது? ஆமாம், நீ இதுதான் பண்ணிட்டு அப்புறம் ஏன்ட்ட என்ன செய்யறதுன்னு கேட்குற. அப்போ என் மனைவி சொல்லி கொடுத்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் கேட்டேன் என் மனைவிகிட்ட, பெண்கள் என்னதான் புருஷன்மார்கிட்ட அதிகமாக நீங்கள் விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னா, செல்லமாக கூப்பிடணும், அது விரும்புவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். செல்லமாக கூப்பிட்டா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லா பெண்களும் அதை விரும்புவாங்க அப்படின்னா. அப்படின்னா சரி, நீ, என் மனைவி பேர் சாந்தி, உன்னை செல்லமாக கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடணும்? சாந்திமான்னு கூப்பிடுங்க அப்படின்னா. சாந்தி அம்மாவா சாந்தி மாவா அப்படின்னு. அதுக்கு என் மனைவி சொன்னா, அம்மாலாம் கிடையாது, சாந்திமா. சரி, இது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உடனே நீ இவர்கிட்ட சொன்ன, நான் சொல்றதெல்லாம் செய்வியா? சரி செய்வேன் பாஸ்டர். நீ போ, கடைக்கு போ, மனைவிக்கு எது பிடிக்குமோ அதுக்கு பலகாரத்தை வாங்கிக்க, இந்த பிடி காசு இப்போ வாங்கிக்க, நேராக வீட்டுக்கு போ, உள்ளே போவாத, வாசலில் நின்றுக்கிட்டு என்ன மேரிமா அப்படின்னு கூப்பிடு. பிராக்டிக்கலாக நடந்ததுங்க. காரியம் நடந்து 2 மணி நேரம் தான் ஆச்சு. அவ அடி வாங்கிட்டு வலி தாங்காம இருக்கேன். இவர் சிறன்னு வீட்டை விட்டு வந்தாரா, இவர் கோபமா போனாரா, எங்க போனார் தெரியலன்னு அவன் நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இப்போ இவர் என்ன ஒரு நாளும் கூப்பிடாம செல்லமா மேரிமாங்கிறாரு அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரம் நான் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நேரம் பொறுத்துரு, பதில் வரலன்னா 2வது கூப்பிடுன்னு சொல்லியிருந்தேன். 2வது அவர் மேரிமா அப்படின்னு இருக்காரு. அவ என்னங்கன்னு சொன்னான்னு வச்சுக்க, உள்ள ஓடிரு, பலகாரத்தை கொடுத்துட்டு மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா, பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு. அதே மாதிரி போய் மேரிமான் இருக்கான், பதிலே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப மேரிமான்னு, என்னங்க, நான் ஓடி உள்ள போய் பலகாரத்தை கொடுத்துட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அழுதாங்களாம். இனி என் வாழ்க்கையில் நான் உன்னை அடிக்கவே மாட்டேம்மா, நான் உன்னை தொடவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா. இன்னைக்கு வரைக்கும் மாவை விடலை அவர். நிறைய காரியம் சாதிக்கிறார் அவர். சர்ச்சுக்கு இடம் வாங்கிட்டாரு, கட்டடம் கட்ட போகிறாரு, காங்கிரிகேஷன் பெருசாகிடுச்சு, 2 பேரும் ஒன்றா விசிட்டிங் போகிறாங்க. என்ன இப்போவும் எங்கேயாவது நான் பார்த்துட்டேன்னா அந்த அம்மா என்னை பார்த்து சிரிக்கும். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டாலாம். நான் பாஸ்டர் சொர்ணராஜ்கிட்ட போயிட்டு வந்தேன். ஓஹோ, அதுதான் இந்த மாற்றமா? நல்ல காரியங்களை நம்ம பின்பற்றணும். பலவீனமானவர்களை, பலவீன பாண்டங்களை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அது வேதம் தெளிவாக சொல்லுது, தெளிவாக சொல்லுது. தற்கொலை பண்ண போகிறேன், சாக போகிறேன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சாக போகிறேன். விசுவாசிகள் நிறைய பாஸ்டருடைய மனைவிமாரு சாக போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, என்னன்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் வீட்டுக்குள்ளே தான். இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இயேசு நம்ம வாழ வைக்க தான் வந்திருக்கிறார். நீங்கள் பிரசங்கித்த வசனத்தை கேட்டு எத்தனையோ பேர் வாழ்வு பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய சங்கடங்களில், இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் சாவுறேன் என்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசவே கூடாது, பேசக்கூடாது. இல்லை, ஒரு அம்மா அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்புறம் இந்த ஜெபம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கும் சீக்கிரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுமா. அப்புறம் ஒரு நாள் ஜெபம் மாறிடுச்சு. என்னன்னா, என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தப்படுத்த எத்தனை வாழ்நாள்லாம் தேவையாச்சே. என்ன, நல்ல கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக வேண்டி இருக்குது. ஆனால் அது இப்போது வேண்டான்னு கேட்குறேன். சிங்கிளாக இருக்கிறவங்களாம் கை வைத்துங்க. விவாகம் ஆகாதவங்க யார் இருக்கீங்களாங்க? கை வைத்து காட்டுங்க. ஒருத்தர் இருக்கிறீங்களா? இன்னும் யார் இருக்கிறீங்க? 2 பேர். நீங்கள் மேலே சாப்பிட போங்க. கமான் எழுந்து போங்க. சிங்கிளாக இருக்கிறவங்க
நிச்சயமாயா மேலே சாப்பாடு ஸ்பெஷலாக உங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்கள். வாலி பையனுக்கு போங்க, வாலி பிள்ளை இருந்தால் போயிருங்க. குட் குட் குட். வாழ்க்கையில் வர்ற பெரிய பிரச்சனையே இப்போ நான் சொல்ல போகிறது தான். இதை ஒரு தகப்பன் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சாதாரணமான ஆட்கள்லாம் இதை சொல்ல முடியாது. நான் ஒரு சமீபத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். தமிழ்நாடு பூராவும் இருந்து வருகிற ஊழியர்கள். என்ன, அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் சொன்னேன், நீங்கள் யார் எழுதுனீங்கன்னு தெரியக்கூடாது. எல்லாருக்கும் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், ஒரு சின்ன துண்டு. நீங்கள் யார் எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியக்கூடாது. உங்கள் பேர் வேண்டாம், உங்கள் ஊரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்கள் என்ன என்கிட்ட சொல்ல விரும்புகிறீங்க, ரகசியமாக என்கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அவங்க பேர் தெரியாதுல்ல, யார் எழுதுனாங்கன்னு தெரியாதுல்ல. என்கிட்ட கிட்டத்தட்ட 150 ஷீட் வந்துச்சு. அதில் அதிகமாக பாஸ்டர் மனைவியும் சந்திக்கிற பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனை. அதைத்தான் எழுதியிருக்கிறாங்க. அதனால நான் வேற ஆளை பார்க்குறேன், சபையில் வர பெண்ணு மேலே இச்சை வருது, இப்படிலாம் எழுதியிருக்காங்க. அதில் அந்த பெண்ணு மேலே எனக்கு இச்சை வருது, என் மனைவி கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. இது வந்து மொத்தத்தையுமே காலி பண்ணிடுது. அதாவது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாகம் அஞ்சம் அசூசிப்படாதது. விவாகம் அஞ்சம் அசூசிப்படாதது. இதுல இந்த காரியத்தை அசூசி என்று சொல்லக்கூடாது. அபாமினேஷன், தாம்பத்தியம் வந்து அபாமினேஷன் என்று சொல்லக்கூடாது. தேவன் ஏற்படுத்தினது, எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவன் ஏற்படுத்தின உணர்வு அது. அந்த உணர்ச்சி மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அதை தேவன் ஏவாளை உண்டாக்கி கொடுத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நியமத்தின்படி தான் சிருஷ்டிப்பு இருக்கிறது. இன்னைக்கு இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க பாருங்க. சென்சஸ் எடுக்கும்போது பெண்களை ஜாஸ்தியாகும், அல்லது சில இடத்துல பெண்களை குறைவாகும், ஆண்களை ஜாஸ்தியாகவும் அப்படி காட்டுவாங்க. அப்படி தேவன் சிருஷ்டிக்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எதுக்கு பஞ்சம் வரல, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலன்ற பஞ்சம் வரவே இல்லை. எல்லா சப்ப மூக்கனும் கல்யாணம் பண்ணுறான், கற்பனும் கல்யாணம் பண்ணுறான், என்ன ஒரு மாதிரி வாய் கோணி இருக்கு, அவன் கூட கல்யாணம் பண்ணிடுறான். எல்லாருக்கும் பொண்ணு கிடைக்குதுங்க, எல்லாருக்கும் மாப்பிள்ளை கிடைக்குது. ஏன்னா அன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தியை கர்த்தர் உண்டாக்குனாரு. அந்த ரேஷியோ படி இன்னைக்கு உலகம் பூராவும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். யாருக்கு யாரை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று கண்டுபிடிப்பது தான் அது ஞானம். தேவ சித்தத்தை அறிவது மிக விசேஷமானது. ரொம்ப பேர் இந்த காரியத்தில் தவறி விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள், போதகருடைய மனைவிமார் பெண்கள் இந்த விஷயத்தில் கணவனை பழி வாங்க நினைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்கிறது. அதாவது ஒரு 40-45 வயது வந்துட்டா பெண்கள் 2 பிள்ளை பெற்றவுடனே பலட்சியப்பட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் ஸ்தூலிச்சிடுவாங்க, சிலர் ஒரு மாதிரி சுகயினமாயிருவாங்க. இது இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மனைவியின் மேல் அன்பு கூறணும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அவளை கனம் பண்ணணும். அதில் எல்லாம் செய்யாமல் விட்டுட்டு இந்த தாம்பத்தியத்தை மட்டும் அனுபவிக்க மனைவி இடத்தில் போகும்போது வெறுப்புடனே விருப்பம் இல்லாமல் என்ன ஒரு செக்ஸ் மிஷின் போல செயல்படுகிறது இல்லை. அதை தேவன் 2 பேரும் கணவன் மனைவியும் தங்களுடைய எல்லா வருத்தங்களையும் நீக்கிக் கொள்வதற்கு, ஒரு பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கு. அதை மீறக்கூடாது. என்னிடத்துல ஒரு நாள்
ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு ஒரு 45 வயது இருக்கும். அவளுக்கு 2 பையனுங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எல்லாம் மெச்சூர்ட் ஆகிருக்கு. பையன் காலேஜ் படிக்கிறான். அவள் என்கிட்ட சபையில் முக்கியமான ஆள். அவர் நல்ல ஊழியம் செய்கிறவர். அவர் வந்து என்னிடத்துல அந்த சிஸ்டர் சொல்லிச்சு, அவர் போயிட்டார் பாஸ்டர் அப்படின்னுச்சு. ஐயோ, போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தனே, அதுக்குள்ளேயா போயிட்டாரு அப்படின்னு. அது சொல்லுது, அப்படி போயிருந்தா தான் பரவாயில்லையே பாஸ்டர், வேற ஒரு பொண்ணோட போயிட்டாரு அப்படின்னுச்சு. அது மகா தவறு, அது மகா தவறு, அது வேசித்தனம், அது விபச்சாரம், தண்டனைக்குரிய பாவம். இப்போ இப்படி இதுக்கு இந்த அம்மாளுக்கு என்ன ஆலோசனை சொல்லன்னு எனக்கே தெரியலங்க. ஒரு மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. உடனே நான் கொஞ்ச நேரம் அப்படி நிதானிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கொடுத்தது. நான் உடனே அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், உன் புருஷனோட நீ சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சந்தோஷமாக தான் இருந்தோம் பாஸ்டர் அப்படின்னு. அதுக்கு தெரியல. நான் கடைசியாக கேட்டேன், உன் ஹஸ்பண்டோட எப்போ நீ செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னு கேட்டேன் நான். அவருக்கு என்ன ஆசை பாஸ்டர், பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் கிட்டே சேர்க்கறதே இல்லை பாஸ்டர். சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுத்தியா, சாப்பாடு போட்டேன்னா சாப்பிட்டேன்னா போனியான் இருக்கணும் இப்படியா. நான் சொன்னேன், நீ சேர்த்துக்கலையா, அவ சேர்த்துக்கிட்டா. உங்களை சேர்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்னன்னா, நான் என்ன செய்தாலும் கர்த்தர் பார்க்குறாரு, நான் என்ன பேசினாலும் கர்த்தர் பார்க்குறார், கேட்குறார். அவருக்கு மறைவா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் எங்கே போனாலும் நீர் இருக்கிறீர், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. எங்களுக்கு தான் இருள் பகல், எங்களுக்கு. உமக்கு அது கிடையாது. என்ன, எல்லாரையும் பூட்டியாச்சுங்க, எல்லாரையும் பூட்டியாச்சு. சர்வெண்ட் எல்லாம் வெளியேற்றியாச்சு. யோசேப்பு, வாப்பு, நீ நானும் தான் இருக்கிறோம். அவ என்ன சொல்லியிருப்பான்னு பைபிளில் எழுதலாட்டாலும் நான் சொல்றேன் பாருங்க. அவளை என்ன திட்டினாலும் யாரும் கேட்க போறது இல்லையே. அவன் என்ன திட்டிருப்பான்னா, உனக்கு சபல புத்தி, உனக்கு புருஷனுக்கு துரோகம் பண்ற கள்ளி திருட்டு பொம்பளை, நீ என்ன வந்து உன் புருஷன் சாணத்தில் நீ என்ன இழுக்கிற நீ. ஆனால் உன் புருஷன் ஒன்று என்கிட்ட கண்டுபிடிச்சான் தெரியுமா, என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்றும் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் கண்டு கொச்சாவியை கொடுத்தான் பத்தியா. நீ அவன் பொண்டாட்டியா, உன்னை தவிர எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தான் பத்தியா. அவன் வந்து நல்ல புத்திக்காரன், அதனால என்கிட்ட இருக்கிற கடவுளை கண்டுபிடிச்சான். இப்போ அதே கடவுள் என்கிட்ட இன்னைக்கு இப்போ இங்கே இருக்கிறார். நீ உன் பார்வையில் நீ நானும் நினைக்கிற, ஆனால் கர்த்தர் இருக்காரு. என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். யாரும் பார்க்கல. கண்ணு ஏன் திரும்புது, பார்வை ஏன் கட்ட பார்வை வருது, அசுத்த பார்வை ஏன் வருது? இத்தனை வயசான பிறகும் புத்தி இல்லையே. மனைவி மேல பிளைம். நான் இந்த மாதிரி கேஸை நிறைய விசாரிச்சிருக்கேங்க. சிலருக்கு தண்டனை கொடுத்துருக்குறோம், சிலரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நான் கேட்டா இதைத்தான் எழுதுறானுங்க. இதைத்தான் என் மனைவி கோஆப்ரேட் பண்றது இல்லை, எனக்கு இந்த மாதிரி இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், ஏன்னா ஆத்மா வரல, எழுப்புதல் வரல, அது அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதைத்தான் எழுதியிருக்கான். அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்து வாசிக்கணும்னா என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் பத்திரமா. அது யார் எழுதுனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஊழியக்காரன் எழுதுனான்னு தெரியும். அங்கே வந்திருந்தவங்க எல்லாரும் ஊழியக்காரங்க. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் அப்போ நான் சொன்னேன் அந்த பொம்பளைக்கிட்ட, உன் புருஷன் வீட்டுக்கு வரானா? ஆமாம் வருவார், 2 வாரத்துக்கு ஒரு தடவை.
அப்படி வந்துட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவார். நான் சொன்னேன், இனிமே வந்தானா விடாத அவனுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, டேஸ்ட்டாக செய்து வை, ஏங்க போங்க அப்படி பேசு, யோகெல்லாம் பேசுகிறவளை வச்சுக்கிடாத, நல்லா சாப்பிட வை, அவனை அன்னைக்கு போக விடாத, நைட்டு தங்க வை, அவனோட சந்தோஷமா இரு, உன் குடும்பம் சரியாகுதா இல்லையான்னு பாரு. ஒரே அழுதா அந்த பிள்ளை, ஒரே அழுக, கண்ணீர் விட்டு அழுதா. நான் புத்தீனமாக நடந்துட்டேன் பாஸ்டர், நான் புத்தீனமாக நடந்துட்டேன். இப்படி ஆலோசனை சொன்ன எனக்கு யாருமே இல்லையே பாஸ்டர், புத்தீனமாக நடந்துட்டேன், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கிறேன்னு. நம்ம சொன்னதை அப்படியே அவள் அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி புருஷன் நடத்தினா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தொடர்பு நீங்கி மனைவியோடு சேர்ந்து குடும்பமாக இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இப்படி நான் சொல்கிறேன் கவனிங்க, மனைவி மேல் குற்றம் சொல்லி இன்னொரு பக்கம் முகத்தை திருப்புறது இருக்குத, செவ்வளு பிஞ்சு போயிடும். அது கர்த்தர் கொடுக்குற அடி எப்படி இருக்கும் தெரியுமில்ல, அந்த புத்தி வரக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறான்னா, இவன் என்ன செய்கிறான், வேகிறதை பார்க்கலாம் விவாகம் செய்து அவனை வேக வைக்கிற. ஏமா பாஸ்டரம்மா, கவனமாக இருக்க, இந்த காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. நான் நினைக்கிறேன் அன்பானவர்களே, நான் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன். இந்த கடைசியாக சொன்ன இந்த குறிப்பை அசுத்தம்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதில் பரிசுத்தம் பேசுறது இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனைவியினுடைய ஹெல்த்தை அதிகமாக கவனிக்கணும், புருஷனை பேணணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதெல்லாம் ரகசியமான விஷயம். உங்களுடைய ப்ரைவசி, உங்களுடைய அன்பை உங்களுக்குள்ளே உண்டாக்க இருக்கும். எந்த வயது நிறையும் இந்த காரியத்தில், அதாவது நீங்கள் கவனிங்க, தேவன் சொன்னார், ஆபிரகாமே உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார். ஈசாக்க மேலேருந்து பொத்துன்னு போட்டாரா? சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தாம்பத்திய உறவு இருந்ததினாலே, அதை ஆசீர்வதித்ததினால தான் ஈசாக்கு பிறந்தான். எந்த வயதில்? இதில் கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பாவை ஒரு லக்குக்கு அனுப்பிடுறது, வயசாயிடுச்சின்னு பாட்டியை ஒரு லக்குக்கு அனுப்பிடுறது. என்கிட்ட ஒரு பாஸ்டரம்மா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அந்த அம்மாவுக்கு 73 வயசு அந்த டைமில். என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவர் ஒரே தொல்லை பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு புரியலை. அவர் தெருவா ஒருத்தரை விட மாட்டார், எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியெல்லாம் நல்லா செய்வார். அவர் தான் அருமையாக ஊழியம் செய்கிறாரு, ஆத்துமாலாம் நல்லா ஆதாயம் பண்ணுறாரு. அவர் சரியில்லை, நீ அம்மா சொல்கிற நீ அப்படின்னு. அவர் சரியில்லை, இப்போ புத்தி சொல்லுங்கன்னா நீங்கள் ஒன்றும் புரியாத ஆளாக இருக்கிறீங்களே அப்படின்றாங்க அந்த அம்மா. நிஜமாம்மா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அதுக்கு என்ன எப்படி சொல்லன்னு தெரியல. அப்போ அவங்க ராத்திரியில் தொல்லை பண்ணுறாருன்னு சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை. அப்போ எனக்கு புரிஞ்சு, அப்போ தான் தெரிஞ்சது கிழவிகளுக்கும் இந்த உணர்வு உண்டுன்னு. அப்போ என்ன சொல்ல அந்த பாட்டியம்மாவுக்குன்னு தெரியல. நான் உடனே சொன்னேன், பாஸ்டரம்மா அட்ஜஸ்ட் பண்ணுங்க, தாத்தா எங்க போவார் பாவம். இதெல்லாம் வெளிப்படையா பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யாரு பேசுவாங்க இதுன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒன்றும் இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கா தேவன் வச்சிருக்கிறார். எழுப்புதல் 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 எழுப்புதல். இங்க என்ன? வேகுதல் வேகுதல் வேகுதல். கணவன் மனைவி சந்தோஷமா இருங்கயா, மகிழ்ச்சியா இருங்க, அவள் சந்தோஷமா இருங்க. என்ன
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளை பெற்ற உடனே புருஷனை தள்ளி விடாதம்மா. பிள்ளை பெற்ற 2 பிள்ளை வந்த உடனே புருஷனை ஒதுக்கி விடாத. அவன் தான் உனக்கு ஆண்டவன். இந்த மாதிரி போதகர்கள் குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருப்பதனால குடும்பங்களில் சமாதானம் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன காரியங்களில் தெளிவுபடுத்த முடியுமோ ஓரளவுக்கு என்ன பாட்டம் வரைக்கும் போய் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஞானமாக நடந்து கொள்ளுங்க போதகர்கள். பகலெல்லாம் சொல்லு இருந்துட்டு ராத்திரியில் போனால் வாங்க கடை. அதை நான் சொன்னேன். ஒருத்தன் காட்டுறான் முதுகு பூரா பழம் அவள் கோவம் வந்து ராத்திரி அடித்தா யார் கேட்பா? அடி பின்னி எடுத்துடுறான். நிறைய முரட்டு பொம்பளைங்க அப்படியும் செய்வாங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் நல்ல சமாதானமாக ஒற்றுமையாக சாகிற வரைக்கும் பிரியாமல் ஒற்றுமையாக இருந்து என்ன ஒன்றா போய் ஊழியம் செய்து என்ன ஒன்றா விசிட்டிங் போய் ஒன்றா இருந்து யாரும் உங்களை பற்றி உங்கள் கணவரை பற்றி ஒரு குறை சொல்லாதபடிக்கு சாட்சியாக வாழ்ந்து ஜெபம் பண்ணி ரேணுகுமார் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுப்புதலான ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து நல்லா பயன்படுத்துவார். ரேணுகுமாருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவங்க மனைவி உடனே ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா. 2 பேரும் ஒரு மனமாக இருந்து ஊழியம் செய்தால் தான் ஊழியம் வெற்றிகரமாக செய்ய முடியும். குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, புல்பீட்டில் மட்டும் வைராக்கியமாக பேசுறது, இந்த காரியங்கள் எல்லாம் சரி பண்ண ஆவியானவர் விரும்பி உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறார். பாஸ்டர், எங்களுக்கு இன்றைக்கு உள்ள இந்த செஷன் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. God bless you.